சற்றுமுன் வெளியான தகவல் 200 யூனிட் இலவச மின்சாரத்தில் குழப்பம் இருக்கிறது. அதற்கு வந்துவிட்டது முக்கிய அறிவிப்பு. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழக வெற்றி கழகம் தலைவரும் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கும் விஜய் முதல் நாளிலேயே தேர்தல் அறிக்கையில் அளித்த முக்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு வீட்டிற்கும் மாதம் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு அவர் கையெழுத்திட்டார். இது பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பெரும் நிவாரணத்தை அளிக்கும். ஆனால் இதில் பெரும் குழப்பம் காலை முதல் இருந்து வருகிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 500 யூனிட்டுகள் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்றால் தற்போது அனைவருக்கும் கிடைக்கும் 100 யூனிட் இலவசம் கிடைக்காதா என்பதுதான். இதற்கான விளக்கத்தை தமிழ்நாடு அரசாணை மூலம் விளக்கம் கொடுத்துள்ளது. அது என்னவென்றால், முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள இந்த திட்டம் மூலம் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, பணவீக்கம் மற்றும் நிதி சுமை ஆகியவற்றால் பாதிக்கப்படும் சாமானிய மக்களுக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இலவச மின்சாரம் மூலம் குடும்பங்களின் மாதாந்திர செலவு கணிசமாக குறையும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தும் இந்த அறிவிப்பானது பதவியேற்பு விழாவுக்கு பிறகு உடனடியாக வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அரசின் உத்தரவின்படி இந்த 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுக்குள் மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். ஆனால் 2 மாதங்களுக்கு ஒரு முறை 200 யூனிட் வரை கட்டணம் இல்லாமல் மின்சாரம் கிடைக்கும். இருப்பினும் 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு இந்த புதிய சலுகை பொருந்தாது என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே வேளையில் 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு தற்போதிலுள்ள கட்டண அமைப்பு தொடரும். இதன் மூலம்தான் தற்போது ஏற்கனவே இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் மட்டும் தொடர்ந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதற்கு வீடுகளில் பயன்படுத்தும் மின்சார கட்டணம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படுகிறது. இதில் குமார் வீட்டில் 200 மாதங்களுக்கு 499 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியிருந்தால் குமார் 299 யூனிட்டுக்கான மின்சார கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதும். அருண் வீட்டில் 2 மாதங்களுக்கு 520 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியிருந்தால் அருண் 420 யூனிட்டான மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டும். அரசின் நிதி உதவி பொறுத்தவரை இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு கூடுதல் மானியமாக ஆண்டுக்கு ரூபாய் 1730 கோடி செலவு செய்ய உள்ளது. இது தமிழ்நாட்டின் மின்சாரத்துறைக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றாலும் பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. சரி, இதனால் மக்களுக்கு என்ன பலன் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த திட்டமானது சாதாரண குடும்பங்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும். மின்சார கட்டணம் குறைவதால் மாதாந்திர செலவு கணிசமாக குறையும். இதனால் தான் வீட்டு நிர்வாகம் எளிதாகும். குறிப்பாக நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர வருமானம் உள்ள குடும்பங்கள் இந்த திட்டத்தால் பெரிதும் பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற முதல் நாளிலேயே இந்த அறிவிப்பை வெளியிட்டது. அவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றும் உறுதிப்பாட்டை காட்டினாலும் அனைத்து வாக்குறுதியும் செயல்படுத்த முடியுமா என்பது அடுத்த முக்கிய கேள்வியாக உள்ளது. இது சாத்தியம் என்று அனைவரும் சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் முதலமைச்சர் விஜய் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த போகிறார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் வரலாற்றை திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவரது அமைச்சரவையில் ஒரு முக்கிய மாற்றம் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பேச பொருளாகிவிட்டது. அதாவது மயிலாப்பூர் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற வெங்கடராமன் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். திராவிட கட்சிகளில் கடந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அமைச்சரவையில் இடம்பெறுவது மிகவும் அரிதான ஒன்றாக இருந்து வந்த நிலையில் விஜயின் இந்த முடிவு அனைவருக்குமான அரசியல் என்ற பக்கத்திற்கு வலு சேர்ப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக அரசியலில் பிராமண சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் என்பது சுதந்திரத்திற்கு பிந்தைய தொடக்க ஆண்டுகளில் சாதாரணமான ஒன்றாக இருந்தது. குறிப்பா 1937 முதல் 1954 வரை ராஜகோபாலாச்சாரி முதல்வராக இருந்த காலத்தில் அமைச்சரவையில் அந்த சமூகத்தின் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருந்தது. பின்னர் காமராஜர் மற்றும் பக்தவச்சலம் காலத்திலும் சுப்பிரமணியம் வெங்கட்ராமன் போன்றோர் முக்கிய துறைகளை வகித்தன. ஆனால் 1967 அண்ணா தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட இயக்கத்தின் சமூக நீதி மற்றும் சுயமரியாதை கொள்கைகளால் அமைச்சரவையில் கட்டமைப்பு மாறியது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு சில விதிவிலக்குகளை தவிர பிராமண சமூகத்தினர் அமைச்சரவையில் இடம் பெறவில்லை. 1980களில் எம்ஜிஆர் அமைச்சரவையில் டாக்டர் ஹஸ்ரே சுகாதார அமைச்சராக பணியாற்றியதே இறுதியான முக்கிய பிரதிநிதித்துவமாக பார்க்கப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது அமைச்சரவையில் பிராமண அமைச்சர்கள் இடம்பெறுவது மிகவும் எளிதாகவே இருந்தது. தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள வெங்கடராமன் தாவேக்காவின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவர். கட்சியின் பொருளாளராக இருக்கும் இவர் விஜயின் தனிப்பட்ட மேலாளராக 2 தசாப்தங்களுக்கும் மேலாக பணியாற்றியவர். வழக்கறிஞரான இவர் மயிலாப்பூர் தொகுதியில் திமுகவின் வேலுவை சுமார் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வாகியுள்ளார். தேர்தலில் பிரச்சாரத்தின் போதே பிராமண எதிர்ப்பு என்பது காலாவதியான கொள்கை என்று வெளிப்படையாக பேசிய வெங்கடராமன் இவரது நியமனம் மூலம் தாவேகா எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் எதிரானது அல்ல என்பதையும் திறமைக்கும் விசுவாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பதையும் விஜய் உணர்த்தியுள்ளார். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.